சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்ம இப்போ இந்த நெக்ஸ்ட் ஜென் சேனலில் விசேஷமாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாவசு வருடத்திலே வரக்கூடிய ஆனி மாதம், இந்த ஆனி மாதத்திற்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான முழுமையான பலன்களை பார்ப்போங்க. அதாவது இந்த ஆனி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி 2025 இந்த குறிப்பிட்ட கால அளவுகளில் இருக்கிறது தான் ஆனி மாதம். இந்த ஆனி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாகவே கால புருஷ தத்துவத்திற்கு 3ஆம் பாவத்திலே சூரிய பகவானும் அதே போல் புத பகவான் குரு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே அப்படி இருக்குது. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கால புருட தத்துவத்தில் 5ஆம் பாவத்தில் செல்கிறாரு. ஜென்மஸ்தானத்திலே சுக்கிர பகவானும் 11ல் சனி ராகு ஆகிய கிரகங்களும் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே இருக்குது. இல்லை முக்கியமாக பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 22ஆம் தேதி கடகராசிக்கு புத பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் மாதம் 29ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே போல் புத பகவான் பார்த்தோம் அப்படின்னா கடகராசியில் பெயர்ச்சி ஆகிறார் இல்லைங்களா 22ஆம் தேதி. அந்த 22ஆம் தேதி பெயர்ச்சி ஆகக்கூடிய புத பகவான் ஜூலை மாதம் 3ஆம் தேதி கவனித்தோம் அப்படின்னா அவர் பின்னோக்கி வரக்கூடிய நிலைக்கு மாறுகிறார். அதுக்கு ரெட்ரோகிரேட் பொசிஷன் அப்படின்னு பேர். அப்படின்னு அவருடைய தன்மைகள் மாறுது. இதுதான் இந்த மாதத்தினுடைய முழுமையான கிரக பாதச்சாரமாக அமையுது. அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது குறிப்பாக கவனிச்சிங்கன்னா நிறைய சுப முகூர்த்தங்கள் இருக்குங்க இந்த மாதத்தில். குறிப்பாக இந்த ஆணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. ஆனால் கல்யாணம் செய்வதற்கெல்லாம் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம், கோவில் கும்பாபிஷேகம் செய்கிறதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆனி மாதம் ரொம்ப சிறப்பான மாதம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதே போல் ஜூலை மாதம் 2ஆம் தேதி, ஜூலை மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் 13, 14, 16 ஆகிய தேதிகள் எல்லாமே நல்ல சுப முகூர்த்தமான தினங்களாக அமையுது. அதனால் இந்த மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு உண்டான ராசிக்கு என்ன பலன், என்னென்ன சாமியை கும்பிடணும், எதுலெல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த மாதிரியான பலன்கள் அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். தெளிவாக கேளுங்க. கும்பராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஆனி மாதம் 2025 வரக்கூடிய ஆனி மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிங்க. விசுவாவசு வருஷம் இந்த கும்பராசிக்கு என்ன ஒரு நல்ல பலன் இந்த மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 5ஆம் இடத்துல முக்கியமான கிரகங்களுடைய சேர்க்கை, 7ஆம் பாவத்தில் வலிமையான சேர்க்கை. இந்த 5, 7 சேர்ந்தால் தான் திருமண வாழ்க்கை இனிப்பாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், கல்யாணம் அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். 3, 8, 12 இதெல்லாம் போச்சு அப்படின்னா கல்யாண வாழ்க்கை கஷ்டம். கல்யாணம் ஆகியிருந்தாலும் கூட கல்யாணம் ஆகிறதுலே கஷ்டம் கொஞ்சம் தாமதம் ஆகும். இல்லைன்னா அடிக்கடி சண்டைகள் ஏற்படும் வாழ்க்கை துணைவர்கிட்ட. இப்போ எப்படி இருக்குன்னா கும்பராசிக்காரங்களுக்கு குதூகலமாக இருக்குது. குடும்பத்தில் குதூகலமாக இருப்பாங்க. அதில் 5, 7 வேற இருக்கு இல்லையா, அதனால் நல்லா அபிவிருத்தியாக இருப்பாங்க. வாழ்க்கை துணைவரிடம் நல்ல பரஸ்பரம் நல்ல அன்பு ஏற்படும். அபரிமிதமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஒன்று. ஒரு சிலருக்கு கணவன் மனைவியாக வெளியூர், வெளிநாடுகள், வெளி மாநிலம் இந்த மாதிரி ஒரு சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு யோக அமைப்பு இருக்குது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா இதில் ஒரு நல்ல சிறப்பு என்னன்னா, சுக்கிர பகவான் 4ஆம் பாவத்துக்கு வரார். எப்போ வராருன்னா இந்த மாதம் 29ஆம் தேதி 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு வரார். இப்போ சுக்கிரன் 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுகிறார். 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது கும்பராசிக்காரங்களுக்கு என்ன நன்மை அப்படின்னா, புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய நன்மை, நகை நட்டு ஆபரணங்கள், தங்கம் சார்ந்த முதலீடு செய்வதற்கான நன்மை இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா, இந்த ஆனி மாதத்தில் நிச்சயமாக வாங்குவீங்க. நிச்சயமாக இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதெல்லாம் நல்ல அமோகமான வளர்ச்சிகள் இருக்குது. அடுத்ததாக இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்லது என்னன்னு கேட்டிங்கன்னா, கும்பராசிக்கு 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய சஞ்சாரமாகட்டும்,
அதே போல் 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 5ஆம் பாவத்தில் இருப்பதாகட்டும். கடன் சுமையை குறைப்பார். கடன் என்ன ஆகும், உங்களுடைய பொருட்களில் கடன் இருக்கும், அந்த கடனை முழுமையாக குறைப்பார். கடனை வெகுவாக குறைச்சிடுவார். இப்போ அது ஒரு நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்த போகுது உங்களுக்கு. மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. அவர் 7ல் போகிறதுனால கூட்டாக தொழில் செய்வது, பார்ட் டைமாக ஏதோ ஒரு கூட்டு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது, ஏதாவது முயற்சி பண்ணுறீங்களா, இந்த காலத்தில் ஆரம்பிக்கலாங்க, ரொம்ப அபிவிருத்தியாக இருக்கும். அதே மாதிரி ஏதோ ஒரு வேலை கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்க வேலையை உங்களுக்கு சுமூகமாக மாற்றிப்பீங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் இப்போ என்ன ஆக போகுது, ஸ்மார்ட் ஒர்க்காக மாறப்போகுது. ஹார்ட் ஒர்க் கிடையாது, இனிமேல் எல்லாமே ஸ்மார்ட் ஒர்க்கு தான். கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ண போகிறீங்க எல்லா வேலையும். அது மாதிரியான பல நன்மைகள் ஏற்பட போகுது. அதே மாதிரி கும்பராசிக்காரங்க இந்த சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு. அதனால் ஒரு சில விஷயங்களில் பேசும்போது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு 5ஆம் இடத்துல இருக்கார், 2ஆம் அதிபதி. அந்த சூரியனுடன் போகிறதுனால அஸ்தமனம் ஆகிடுறார். குரு என்ன பண்ணுறாரு, அஸ்தமனம் ஆகிறார் அந்த மாதத்தில். அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம்ங்கிறது பேச்சை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அதனால் அந்த 2ஆம் அதிபதி உங்களுடைய சூரியனுடன் அஸ்தமனம் ஆகிறதுனால பேச்சில் கவனமாக இருக்கணும். எந்த இடத்துல எந்த அளவுக்கு பேசணுமோ அந்த அளவுக்கு பேசுங்க. இதை பேசாமலே விடுவது நல்லது அப்படின்னு உங்களுக்கு மனசில் பட்டுதுன்னா பேசாமலே விட்டுடுங்க. அதை யாரோ தெரிஞ்சுக்காமல் உங்களை புரிஞ்சிக்காமல் உங்களை அறிஞ்சிக்காமல் ஏதோ உங்களை பேசுகிறாங்க, இல்லை உங்களை வேணுகிட்டே பேசணுன்னே பேசுகிறாங்க, இல்லை வம்படியாக உங்களை இழுக்கணும்னு பேசுகிறாங்களா, அதுக்கிட்ட அவங்கள்ட்ட போய் உங்களுடைய பிரஸ்தாபத்தை தாவிச்சிருவோம், அவங்க சொல்கிறத பொய்யை நிரூபிச்சிருவோம், இது போய் நம்ம இது பண்ணிவிடுவோம், அவங்கள இது பண்ணிவிடுவோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறத விட்டுட்டு உங்களுடைய வேலையை இவனுக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான் போ அப்படின்னு நீங்கள் மனசில் விட்டுட்டு அவனை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு நீங்கள் போயிடுங்க. உங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. அதனால் அவனை மல்லு கட்டுறது உங்களுடைய வேலை அல்ல. அதனால் எவ்வளவோ வேலைகளை நீங்கள் தேக்கி வச்சுருக்கீங்க, அந்த வேலையை பார்க்க போயிடுங்க நீங்கள். அதனால் அதுமாரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். அதனால் சில விடத்தில் நீங்கள் பேசாமல் கடந்து போவது நல்லது. கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புத பகவான் உங்களுடைய 6ஆம் பாவத்துக்கு வராரு. இந்த 5ஆம் அதிபதி 6ஆம் பாவத்துக்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்னன்னா உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை அல்லது தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. இது எல்லாத்தையுமே மாற்றிடுவார். என்ன செஞ்சிருவார், ரொம்ப செலவாகிட்டே இருக்கா, செலவை கட்டுப்படுத்திடுவார். உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ரொம்ப ஆகிட்டு இருக்கா, அது செலவை குறைச்சிடுவார். ரொம்ப நாளாக வாடகை வீட்டிலே நீங்கள் குடுத்தனம் பண்ணிட்டுருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு எப்போ தாங்க போவோம், எல்லோரும் சொந்த வீடு வச்சுருக்காங்க, எங்களுக்கு பிறந்தவங்க எங்கள் அக்கா தங்கச்சி எல்லோரும் வச்சுருக்காங்க, எங்களோட அண்ணா தம்பி எல்லோரும் இருக்குது, நமக்கு ஒரு சொந்த வீடு அமைய மாட்டேங்குதே, எப்போ தாங்க அமையும், அதுக்கான ஒரு பாக்கியதையே இல்லையே, இல்லை எனக்கு ஒரு சொந்த வீடு அங்கே இருக்குது, அங்கே போய் என்னால் குடுத்தனம் பண்ண முடியல, இங்கேக்குள்ளே ஏதாவது ஒரு சொந்த வீடு வாங்கலான்னு நினைக்கிறேன், வாங்கவே முடியலையே. இப்படிலாம் ஒரு கவலைப்படக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆனி மாதத்தில் சொந்த வீடு வாங்குவீங்க. இந்த வீட்டில் இந்த மாதத்தில் கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே சுவாமி, அப்புறம் எப்படி வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த மாதத்தில் வாங்கலாம், கிரகப்பிரவேசம் தான் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதத்தில் வாங்கி போடுங்க, ஆவணி மாதம் கிரகப்பிரவேசம் பண்ணுங்கள், ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படணும். முக்கியமாக இந்த மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது ஐயப்பன் வழிபாடு. இதை செஞ்சு வந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சிகள், குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட விஷயங்கள், நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சிவாய நமக. அதனால் இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு உண்டான ஒரு பிரத்யேகமான பலன்கள். இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏதோ ஒரு விஷயங்கள் கூடுதலாக இருக்குது, நிறையா கிடைக்குது, இல்லை கம்மியாக கிடைக்குது, தடையாக கிடைக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் கவனிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்த பலனுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றும்படியான ஒரு கிரகம் இருக்குது. அது என்ன கிரகம் அல்லது அது என்ன செய்யும், அது எது மாதிரியான எதிர்வினைகள் ஆற்றுது அப்படிங்கிறத உங்கள் ஜாதகத்தை வச்சு அதை சமன்படுத்தி உங்களுடைய பலன்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்கள் தனித்துவமான ஜாதகத்தை நீங்கள் தனியாக பார்க்கணும் அப்படின்னா அடியனுடைய நம்பர் இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஸ்க்ரீனில் கூட இருக்குது. இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆன்லைன் மூலமாக அடியன் இருப்பது திருவான்மியூரில் இருக்கேன், சென்னை திருவான்மியூரில். நேரடியாக கூட
அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து ஜாதகம் பார்க்கலாம். அல்லது உங்களோட நான் வெளியூரில் இருக்கேங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கேன், நான் ஃபோன்லேயே உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னா ஃபோன்லேயே நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் நிறைய நம்ம இந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறது, நிறைய கிரக பிரவேசங்கள், அதே போல் சரியாக சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறையா செய்து கொண்டிருக்கிறதுனால ஒரு தினம் அல்லது மறுதினம், இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்கன்னா ஒன்று இன்னைக்கோ அல்லது மறுநாள்லையோ நீங்கள் உடனே கூட அல்லது 2-3 நாளில் கூட நீங்கள் உடனே உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அதற்கு உண்டான பலன்களை ஆலோசனை பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். சிவாய நமः.